أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகின்றன. அவனது எம்பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் என்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய நாமம் இருக்கிறது. இந்த ரமலானை பற்றி கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் அல்லாஹ் பாக்கியம் செய்தாரு. இதற்காக முதலாவதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். ஒரு அமல் செய்ய போறோம்னா அந்த அமலை பற்றி சரியாக விளங்கி அமல் செய்தால் அல்லாஹ் அதற்கான கூலியை முழுமையாக கொடுத்து விடுவார். அந்த விளக்கம் அளிப்பதற்காக அல்லாஹ் நம்மவர்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சு உங்களுக்கு சில விஷயங்களை கொடுப்பதற்கு அல்லாஹ் முடிவு செய்ய வைத்திருக்கிறார். இரண்டாவது விஷயமாக இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் அவர்களையும் டீச்சர்ஸ் அவங்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டோம். எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு எல்லா வீடும் விட்டுட்டு சும்மா நம்ம உட்காரல. முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுக்கு ரொம்ப எவ்வளவு முக்கியமான இந்த ரமலானை எப்படி கழிக்கணும் என்பதற்காகவே இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக டீச்சர்ஸ் நினைச்சிருக்காங்க, கவலைப்பட்டிருக்காங்க. அதே போல இந்த நிர்வாகம் நமக்கு ஆதரவு, அவங்களுக்கு மூலமாக ஆதரவு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதுக்கு பெரிய நன்றி செலுத்தணும். வெளியே போனோம்னா ஒரு வேற ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரமலானை பத்தி முழுமையாக நம்ம பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க, காலேஜுகள் இருக்கு, ஸ்கூல் இருக்குது. ஆனா அந்த ரமலானை பத்தி ஒரு விஷயம் கூட நோன்பு வைக்கணுமா, சரி ரமலான் வச்ச நோன்பு வைக்கணும். அதே மாதிரி ஜக்காத்துடைய காலங்கள் ஜக்காத்து கொடுக்கும் போது ஜக்காத்து கொடுக்கணும், அவ்வளவுதான் தெரியும். தொழுகணும், 5 நேரம் தொழுகணும், அவ்வளவுதான். எப்ப நம்முடைய ஈமான் சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சுன்னா, நபியிடத்துல உட்கார்ந்து விஷயங்கள் நிறைய கேட்பான். எப்ப அவனுடைய ஈமான் அதிகரிக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட அதிகமான விஷயங்களை போதிப்பாங்க. அது கேட்கும் போது ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரிச்சாதான் நாம செய்யக்கூடிய அமல்களில் உறுதியாக இருக்கும். எப்ப நாம உறுதியாக அமல் செய்ய மாட்டோமோ அப்ப ஏதோ சடங்கு சம்பிரதாயமாக, அதாவது பொதுப்போக்காக நாம செய்யக்கூடிய அமல்ல அல்லாஹ்விடத்துல கூலி குறைவானது. எப்ப உறுதியாக ஈமான் உள்ளவர்களாக, உயர்ந்த ஈமான் உள்ளவர்கள் நாம அமல் செய்யறோமோ அப்ப அல்லாஹ்விடத்துல அதிகமான கூலிகள் கிடைக்கும். அல்லாஹ்விடத்துல அதிகமான கூலிகள், நன்மைகள் கிடைக்கும். அந்த ஈமான் தான் ஒரு அமல் செஞ்சா 10 நன்மை. அதே ஈமானோட இஹ்லாஸோட யகீனோட நாம செய்யக்கூடிய அமலுக்கு 1க்கு 700 என்ன 1000 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான். அந்த நன்மை அடையலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த விஷயங்களை கேட்பதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முதலாவதாக இந்த நோம்புடைய காலங்கள்ல, இந்த நோம்பை முன்னுள்ள காலங்கள்ல முன்னுள்ள சமுதாயத்துக்கு அல்லாஹ் கடமையாக்கணும். எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கான். ஆனா அவர்களுக்கெல்லாம் 6 மாத காலம் நோன்பு இருந்துச்சு.
எத்தனை மாத காலம்? 6 மாத காலம் நோன்பு வச்சிருந்தாங்க. 6 மாத காலங்களும் சும்மா நோன்பு இல்லாத காலம். இப்படி இருந்த சமயத்துல அவங்களுக்கு நன்மைகளும் என்ன நன்மை செய்யப்படுதோ அந்த நன்மையான அந்த விஷயங்களுக்கு ஒரு நன்மைகளை தான் கொடுக்கப்படும், ஒரு நன்மைகளாதான் கொடுக்கப்படும். ஆனால் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வெகுமதி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த நோன்புடைய காலங்கள்ல நமக்கு கொடுத்த பெரிய வெகுமதி இந்த ரமலானுடைய மாதம். இந்த உம்மத்துக்கு பெரிய வெகுமதி என்ன தெரியுமா? ஒரே ஒரு அமல் செஞ்சா 10 நன்மை. ஒரு அமல் செஞ்சா ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா எத்தனை நன்மைனா 10 சுப்ஹானல்லாஹ் சொன்னா. அல்லாஹ் அக்பர் சொல்லிருக்காரு, 10 அல்லாஹ் அக்பர் சொன்ன நன்மை. இப்படி ஒரு நன்மை செஞ்சா 10, அதே ரமலானுடைய மாதங்கள்ல செய்தால் 1க்கு 70 அல்லாஹ் ஆக்கி கொடுப்பார். ஒரே ஒரு பரலான தொழுகை தொழுதிருக்கிறார், 1க்கு 70 பரலான தொழுகை ஆன நன்மையை அல்லாஹ் கொடுப்பார். அப்ப இந்த நோன்புடைய காலங்கள்ல அல்லாஹ் நமக்கு இந்த நோன்பை நமக்கு வெகுமதியாக கொடுக்கிறது, வெகுமதியா கொடுத்திருக்கா, பெரிய அறுக்குடையாக கொடுத்திருக்கா. இது சாதாரணமா இந்த நோன்பை எடுத்துக்க கூடாது, மிகப்பெரிய ஒரு அறுக்குடை. இதை கிடைத்து விட்டால், இந்த நோன்புடைய காலம் கிடைத்து விட்டால், நோன்புடைய நேரங்கள் நமக்கு கிடைத்து விட்டால், இந்த நோன்பு நமக்கு பெரிய அமலுக்குரிய நாளாக ஆக்கிவிட்டால் அதை விட சிறந்த நாளும் எதுவும் கிடையாது. இப்ப அப்படிப்பட்ட அந்த நோன்புடைய காலங்கள்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்த நோன்பை நாம அறுக்குடையா எடுத்துக்கொள்ளணும். ஒரு வேதனையா சோதனையா அது ஒரு பொடுபோக்காக அது நாம சடங்கு சம்பிரதாயமா நாம எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த நோன்பை அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம், அல்லாஹ் கொடுத்த ஒரு அறுக்குடை அப்படின்னு எடுக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த நோன்புடைய காலங்கள்ல பொடுபோக்காக, அதாவது அதை பாராமுகமாக அதை எடுக்கக்கூடிய அமல், அந்த நோன்பை வைக்கிற ஒரு மனிதன் அமலே செய்யல நோன்புடைய காலங்கள்ல அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை படியில ஏறாங்க, மெம்பர் படியில ஏறாங்க, ஆமீன் சொல்றாங்க. 2வது படியில ஏறாங்க, ஆமீன் சொல்றாங்க. 3வது படியில ஏறாங்க, ஆமீன் சொல்றாங்க. இப்ப குத்துபா பயான முடிச்சு கீழே இறங்குறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல என்னைக்கும் இல்லாத என்னைக்கும் உங்களிடத்துல ஒரு புது விஷயத்தை கண்டோமே, ஆமீன் ஒவ்வொரு படியில ஏறும்போது ஆமீன் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் முதல் படியில ஏறும்போது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் படியில ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அருகே வந்தாங்க. நான் யார் ரமலான மாதத்தை அடைந்து யார் அந்த ரமலானுடைய மாதங்களை அமல் செய்யலையோ, ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துக்கொள்ளலையோ, அந்த ரமலான் மாதத்தை ரமலானாக எடுத்துக்கொள்ளலையோ, அப்போ நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன். ரமலான் மாதத்தை நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு மாதமா அந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளவில்லை சொன்னா நாசமாகட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. 2வது படியில ஏறாங்க. 2வது படியில ஏறும்போது ஆமீன் சொன்னது எது காரணம்? 2 தாய் தந்தைகள் இருவரில் ஒருவரை கொண்டு இருவரையும் அல்லது இருவரில் ஒருவரை மூலமாக சொர்க்கத்திற்கு யார் நுழையவில்லையோ அவனும் நாசமாகும். தாய் தந்தைகள் இருப்பான், அந்த இருவர்களுக்கும் பணிவிடை செய்து நாம் சொர்க்கத்தை அடைவோம். தாய் மூலமாகவோ தந்தை மூலமாகவோ யாராவது ஒருத்தர் மூலமாகவும் சொர்க்கத்தை அடைவோம். அதை யாரு செய்யலையோ அவனும் நாசமாகும் என்று ஜிப்ரீல் துஆ செய்யறாங்க. ஆமீன் சொன்னாங்க. 3வது படியில ஏறும்போது ஆமீன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? யார் நபியுடைய பேரை கேட்டு ஸலவாத்து சொல்லலையோ அவனும் நாசமாகட்டும் என்று சொன்னான். இப்ப ரமலான மாதம் அடைந்துட்டோம், ரமலான மாதம் அடைந்து நாம் அமல் செய்யல
நாம பொடுபோக்காக விட்டுட்டோம் அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவாவை நாம வாங்கிடக்கூடாது என்பதற்காக இதை நான் உங்களுக்கு விஷயங்களாக என்ன செய்யணும். நாம அமல் செய்யக்கூடிய மனிதராக ஒவ்வொருத்தரும் நல்ல அமல் செய்யக்கூடிய போட்டி போட்டு அமல் சஹாபாக்கள் போட்டி போட்டு செய்வாங்க. நோம்பாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுதலாக இருந்தாலும் சரி, நான் எந்த அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமல்ல போட்டி இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நம்ம சொல்ல சஹாபாக்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாவது அமல்ல முந்தி கொள்ளணும் அமல்கள் இல்லாம போட்டி போடுவாங்க. அந்த அளவுக்கு போட்டி போடுவாங்க, ஜெயிக்கணும்னு போட்டி போடுவாங்க. கடைசியில அபூபக்கரை விட யாரும் நன்மையில முந்தியதே கிடையாது. அப்படி சஹாபாக்கள் உயர்ந்த சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நன்மையில உயர்ந்தவர்களாக இருந்தார். இப்ப முதலாவதாக நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நோன்பு. இந்த நோன்புடைய மாதங்கள்ல நாம செய்யக்கூடிய அமல்ல முதல் விஷயம் என்னன்னா நோன்பு. அந்த நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு ரையான் என்று சொர்க்கம் கிடைக்கும். என்ன சொர்க்கம் கிடைக்குமா? ரையான். அந்த சொர்க்கத்துல யாரு நுழைகிறான்னு சொன்னா, யாரு ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய நோன்பு முழுவதுமாக நோக்கிறார்களோ அவருக்கு ரையான் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்ப ரமலான் மாதத்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நாம என்ன செய்யணும்? ரமலானுடைய நோன்புகள்ல நாம நோன்பு நோட்பதிலே மும்பரமாக ஆர்வத்தோட உற்சாகத்தோட நோன்பு வைக்கணும். அந்த அமல்களை நாம போட்டி போட்டு செய்யணும். இரண்டாவது விஷயம், நன்மையின் அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரமலானுடைய மாதங்கள்ல நோக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம், இப்ப ரமலான் மாதம் நோன்பு நோற்ற எத்தனை நன்மைகள் கிடைக்கும்? எத்தனை நன்மை கிடைக்குமா? ஒரு நோன்பு நோற்றால் 70 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். அதே போல ரமலானுடைய மாதத்துல ஒரு குர்ஆன் ஆயத்து, ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்து இருக்காரு, ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 1க்கு 70 நன்மை. அதே போல ஒரே ஒரு நஃபிலான தொழுகையை 2 ரக்காயத் தொழுதிருக்கிறார், அதுக்கான நன்மை என்ன? ஃபர்லுடைய அந்தஸ்து உள்ள நன்மை. 2 ரக்காயத் தொழுதிருக்கிறாரு, 2 ரக்காயத்துடைய மதிப்பு என்னன்னா, ஃபர்லான தொழுகையை தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் கொடுக்கும். ஒரே ஒரு ரூபா கொடுத்திருக்கிறார், அது ஃபர்லுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அந்த நன்மை எழுதுகிறார். அல்லாஹ் இப்படி ரமலானுடைய மாதத்துல நாம செய்யக்கூடிய அமல்கள் அந்த அருட்கொடைக்காக இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நன்மையுடைய பட்டியலை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1க்கு 70 700 வரைக்கும் அல்லாஹ் கொடுக்கும். நம்ம இஹ்லாஸ் நியத்தை பொறுத்து. அப்ப நம்முடைய செய்யக்கூடிய அமல்கள்ல நாம உற்சாக ஆர்வத்தோடு இந்த அமல்களை செய்ய வேண்டும். நாம 3வது விஷயமாக குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனுக்கு அர்த்தமே அதிகமாக ஓதுதல். குர்ஆனை அதிகமாக ஓதுவது மூலமாக இந்த மாதத்திலே அல்லாஹ் சொல்றார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்திலே நாம் என்ன இறக்கி வச்சோம்? குர்ஆனை நாம் இறக்கி வச்சோம். எதற்காக? இந்த உம்மத்தை சிறப்படைவர்களுக்காக. சிறப்படையணும் இந்த உம்மத்தை என்ன செய்யணும்? இந்த குர்ஆனின் மூலமாக சிறப்படையணும் என்பதற்காக இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மாறணும். இந்த குர்ஆனை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகணும். இந்த குர்ஆனை அதிகமாக ஓதணும். ஒரு ரமலானை எப்படியாவது ஒரு ஜூஸ் முடிக்கணும், எப்படியாவது 2 ஜூஸ் முடிக்கணும். 2 ஜூஸ், அதாவது இந்த ரமலான்ல 1 குர்ஆன் முடிக்கணும், 2 குர்ஆன் முடிக்கணும், 3 குர்ஆன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். அப்ப அந்த காலத்துல எப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் பெரியவர்கள்
நாதாக்கள் ஷஹதாக்கள் எப்படி ஓதுறாங்கன்னா ரமலான் மாதத்திலே மட்டும் 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. எத்தனை குர்ஆன் ஓதி முடிப்பாங்க? 60 குர்ஆன். 60 ஜுஸு இல்ல, எத்தனை குர்ஆன் முடிப்பாங்க? 60 குர்ஆன். 60 தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிடும். பகல்ல ஒரு குர்ஆன், இரவுல ஒரு குர்ஆன். அப்ப மத்த அமல்ல செய்வாங்க, வேற வேலையெல்லாம் செய்வாங்க. அப்ப இந்த அளவுக்கு அமல் செய்யறாங்கன்னா காரணம் அவங்க குர்ஆன் ஓதுடைய ஆர்வம். நம்ம குறைஞ்சபட்சம் இந்த ரமலான்ல ஒரு குர்ஆனால முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 2 குர்ஆனை முடிக்கணும், 3 குர்ஆனை முடிக்கணும். நாம ஸ்பீடா ஓதணும், நல்லா ஓத தெரிஞ்சோம்னா எப்படியாவது இந்த ரமலான்ல 3 குர்ஆன் ஓதி முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். முடிக்கலாமா? குர்ஆனே ஓத தெரியல சார், கொஞ்சம் திக்கி ஓதுங்க. அதுக்கான கூலி எத்தனை மடங்கு நன்மை தெரியுமா? 2 மடங்கு கூலி அல்லாஹ். திக்கி ஓதுறீங்களா? திக்கி ஓது சார். ஓதவே தெரியல சார், பக்கத்துல ஓதுறவங்க பார்த்து என்ன செய், அவங்கள கேளு. ஓதுறது காது கொடுத்து கேளு, அதுக்குதான் காது கொடுத்து கேட்க. நிறைய பேர் குர்ஆன் ஓத தெரியாம தராவிகளை நம்ம என்ன செய்யறோம், அந்த குர்ஆனை கேட்டுக்கொண்டு இருக்கும். குர்ஆனை ஓதுறத ஹாஃபிஸ் என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. நாம பின்னாடி தொழுகிறோம். அதுக்காக என்ன செய்யணும், நாம தராவிக்காக ஆர்வமா முதல் ரக்காயத்தை ஆரம்பிச்சதுல கடைசி வரைக்கும் 20 ரக்காயத்து தொழுகிற வரைக்கும் குர்ஆனை உன்னிப்பாக கவனிச்சால் அந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பார். தராவி அதுக்குதான் நம்ம தொழுகிறோம். அதுக்காக நாம என்ன செய்யணும், குர்ஆனை அதிகமாக ஓதணும். இந்த ரமலானுடைய மாதங்கள்ல நாம செய்யக்கூடிய நான் சொன்ன மாதிரி இந்த ரமலானுடைய மாதங்கள்ல அல்லாஹ் எல்லா நன்மைகளும் எல்லா வணக்கங்களும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கணும். இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் சொல்றான், நானே கூலியாகிறேன். நம்முடைய ரமலான் மாதத்துல நாம நோன்பு வைக்கக்கூடிய அந்த வாயுடைய துருவாடை கஸ்தூரியை விட அதிக நறுமணம் உள்ளதாக இருக்குது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இப்ப 3வது அமலாக அதிகமாக குர்ஆன் ஓதுதல் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த குர்ஆன் ஓதுதல் எப்படி நமக்கு பின்னாடி பிரயோஜனம் அளிக்குன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நோன்பு இந்த குர்ஆன் தான் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல சிபாரிசு. நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாளைக்கு கபர்ல வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த நேரத்துல முதல் சிபாரிஸ் இந்த குர்ஆனும் இந்த நோன்பு தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அதிகமாக குர்ஆன் ஓதுறாங்களோ, அதிகமாக நோன்பு வைக்கிறாங்களோ, இந்த இரண்டும் அவர்களை பக்கபலமாக அந்த கபரிலே அவர்களை எந்த தீங்களும் தீண்ட விடாம பாதுகாக்கும். பெரிய ஒரு உருவமாக மாறி எந்த பக்கமும் பாம்புகளோ தேளுகளோ எந்த புற்பூச்சிகளோ புழு பூச்சிகளோ வந்து தீண்டாத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நாம அல்லாஹ்விடத்துல வாதாடி சொர்க்கத்துக்கு கூட்டி போற வரைக்கும் நிம்மதி அடையாது சோதனை. குர்ஆன நிம்மதி அடையும். குர்ஆன் அல்லாஹ்விடத்துல வாதாடி கொண்டே இருக்கும். நாளைக்கு சொர்க்கத்துக்கு நீ உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு அந்த குர்ஆன் உன்னை பார்த்து நிம்மதி. குர்ஆனை எடுத்துக்கொள்ளும், குர்ஆனை எடுத்து ஓதும். தினமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குர்ஆனுடைய வாழ்க்கையா இருக்கும். தினமும் ஒரு ஜுஸு நாம ஓதக்கூடாது. ரமலான் மட்டுமல்ல, ஒரு தினமும் ஒரு ஜுஸாகும். அப்ப 30 நாளைக்கு ஒரு குர்ஆன் படிச்சு இப்படி பழக்கப்படுதுன்னா ரமலான் மாதத்துல நிறைய குர்ஆன் ஓத முடியும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அதிகமாக சதக்கா செய்யும். நம்மகிட்ட இருக்கிற அந்த பணம் நம்மகிட்ட என்ன கிடைக்குதோ அது தானமாக பண்ணுவது. ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு விலைவாசிகள் கூடியதன் காரணமாக எத்தனை பேர் இன்னைக்கு காசு இல்லாம, உடுத்துற உடை இல்லாம, சாப்பாடுகளுக்கு தேவை அன்றைய தேவைக்கு இல்லாதவங்க எத்தனை பேரை நம்ம பார்க்கணும். அதிகமாக இன்னைக்கு ரோட்ல பார்க்கணும். அதனால நாம என்ன செய்யணும்,
இந்த ரமலானுடைய மாதங்கள்ல நாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சதக்கா விதியும் கூட மாத்திவிடும், விதியும் கூட மாத்திடும். அந்த அளவுக்கு நாம சதக்கா பொருளை என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற பணம் பொருளை என்ன செய்யணும், தானமாக கொடுக்கணும். ரமலானுடைய மாதத்துல பாத்தியா, 1 ரூபா கொடுத்தனா அதாவது 70 மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கும். 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுத்தா நன்மை கிடையாது, 70 மடங்கு நன்மை. இதே பொருள்களை என்ன செய்யும், நம்மகிட்ட இருக்கிற பொருளை, ஆனா நாங்க அல்லாஹ்வும் சொல்லுகிறாங்க, இந்த கொடுக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்கணும்னா, பொருள் கொடுக்கிறோம், நாம போட்ட செகண்ட்ஸ் துணியை எடுத்து கொடுக்க கூடாது, செகண்டான ஒரு உடுத்துற உடைகளை எடுத்து கொடுக்க கூடாது. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற நாம சாப்பாடு, பழைய சாப்பாடு எடுத்து கொடுக்க கூடாது. நாம 500 ரூபா வச்சிருக்கோம்னா அந்த 500 ரூபால இப்ப 500 ரூபா 500 நோட்டு வச்சிருக்கோம், அதுல கடைசியாக பணம் 1 ரூபா 2 ரூபா இருக்குன்னு பார்த்துட்டு அதை எடுத்து கொடுப்போம். இப்படி நான் சொல்லுவாங்க விரும்பல, அல்லாஹ் இப்படி விரும்பல. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால் எதை நீங்க விரும்புவீங்களோ அதை மற்றவங்களுக்கு விரும்பும். எதை நீங்க விரும்புவீங்களோ, 500 ரூபா உங்களுக்கு விருப்பமா இருக்கா, அதை தூக்கி கொடுங்க. உனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு விருப்பமா இருக்கோ அதை தூக்கி கொடுங்க. உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. இதுலதான் நன்மைகள் இருக்கு. நாம நினைச்சுக்கிறோம் நாம இருக்கிறத 1 ரூபா தான், 100 ரூபா தான் இருக்குது, 100 ரூபா 1 ரூபா கொடுத்தா நல்லா கிடைக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நமக்கு கொடுக்கிற எந்த இஹ்லாஸ், நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு அல்லாஹ் அறியக்கூடிய, நாம எப்படி எண்ணுகிறோமோ அல்லாஹ் அறியக்கூடிய அந்த நீயத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நான் இதை விரும்புறேன், இதை கொடுப்பேன், ஆனால் நான் நன்மை அடைவேன். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, தன்னுடைய இந்த ஆயத்தை இறங்குவது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பிடிச்சமான அந்த மதீனால இருக்கிற அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செஞ்சாங்க, தூக்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப விரும்பினாங்க, அதிகமான பழங்களை கொடுக்கக்கூடிய அந்த தோட்டம், அந்த தோட்டத்தை தூக்கி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சாங்க. இப்படி சதக்கா செய்யணும். ரமலானுடைய மாதங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்மம் எப்படி இருக்குன்னு சொன்னா, காற்று எப்படி வேகமாக போகுமோ, அந்த காற்றுடைய ஸ்பீடு எவ்வளவு இருக்குமோ அதை விட ஸ்பீடா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்த பொருட்களை அப்படியே ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுவாங்க. காலையில உஹது மலை அளவுக்கு பொருட்கள் வந்து இருந்துச்சுன்னா, தங்க நாணயங்கள் தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, சாயந்தரம் அது முடித்து விடுவார்கள். ஒரு ரூபா கூட அவங்ககிட்ட இருக்காது, ஒரு நாளைக்கு கூட இருக்காது. அப்படி தான தர்மம் செய்யக்கூடியவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம எதை விரும்புறோம், மத்தவங்க நமக்கு எதை விருப்பமோ அது தான தர்மம் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து ஜக்காத்து கொடுக்கணும். இந்த மாதங்களை ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர், ஜக்காத்து யாரு மேல வசதி வாய்ப்பு இருக்குதோ அவர்கள் ஜக்காத்து கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம ஜக்காத்து கொடுப்பது மூலமாக அதிகான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். சிறந்த ஒரு சதக்கா ஜக்காத்துடைய அந்த தர்மம் எதுன்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமாக ஜக்காத்துகள் இருந்தால் ஜக்காத்து கொடுப்பது, சதக்காக்கள் நம்மளால சதக்காக முடியும். சதக்காக்கு என்ன டிஃபரண்ட்னா, யார் மீது அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்து யாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 பவுனுக்கு மேல யாரு வச்சிருக்கிறாங்களோ, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தருன்னா 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னா, இவர்கள் மீது ஜக்காத்து கடமை. அந்த ஜக்காத்தை கொடுக்கணும். ஜக்காத்துக்குரிய பணம் எவ்வளவு, 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் கொடுக்கணும். இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய், 5 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவுமா, 12,500 ரூபாய் ஜக்காத்து பொருளை கொடுக்கணும். இப்படி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான். ஜக்காத்தை யாரின் மீது கடமையாக்கி இருக்கிறாரோ அவர் எளியவர்களை தேடி போய் கொடுக்கணும்.
இப்ப ஜக்காத்து கொடுக்கணும். இந்த மாதிரி சிறந்த ஒரு அமல் சொன்ன இந்த ரமலானுடைய மிகப்பெரிய ஒரு சதக்காவிலே மிக சிறந்த அமல் இந்த ஜக்காத்து கொடுப்பது. அதுக்கடுத்து வசதியானவர்கள் என்ன செய்யணும்? உம்ரா போகும். வசதியானவர்கள் நம்ம வீடுகள்ல தாய் தந்தைகள் என்ன செய்வோம், எல்லாரும் நிறைய பேர் வசதியாக இருக்கும். ஆனால் அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய பாதைனா என்னது? உம்ரா செய்வது, ஜக்கா, ஹஜ் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை நாம அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். உம்ராக்கள் அதிகமா செய்யும். அதுக்கடுத்து நோம்பாளிகளுக்கு நோம்பு திறக்க உதவி பண்ணுவது. நோம்பாளிக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறாச்சுன்னா அதுவும் நீ என்ன நோம்பு, அவர் என்ன நோம்பு வச்சிருக்காரோ அதோடைய நன்மை உங்களுக்கு நமக்கு அல்லாஹ் கொடுப்பார். நோம்பாளிக்கு நாம செய்யக்கூடிய உதவி என்பது அந்த நோம்பாளி என்ன நன்மைகள்லாம் செஞ்சாங்களோ அந்த நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்ப எத்தனை பேரும் நோம்பு வச்சிருக்கோம், ஒரு சில உணவுகளை நாம வாங்கி கொடுப்பது மூலமா அந்த நோம்பாளியுடைய நன்மை அல்லாஹ் நோம்பு திறக்க ஒரு ஹெல்ப் பண்ணுவதற்கு அல்லாஹ் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து 7வது விஷயமாக அதிகமாக பாவம் மன்னிப்பு. கண்ணியமானவர்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரமலான் வந்துருச்சு, குர்ஆன் ஓத போறோம், அது செய்ய போறோம், இது செய்ய போறோம், எல்லாமே செய்ய ஆரம்பிச்சு. ஆனா இப்படி செய்யலன்னா இந்த குர்ஆன், துஆ, நம்முடைய சதகாக்கள், தான தர்மங்கள் எதுவுமே அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்ளக்கூடாது. எதனால அப்படின்னா பாவம் மன்னிப்பு. அல்லாஹ்விடத்துல தௌபா இல்லாமல் நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்முடைய அமல்களை நம்முடைய தலைக்கு மேல உயர்ந்து அல்லாஹ்விடத்துல போய் சேரணும்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடும். அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடலன்னு சொன்னா நம்முடைய அமல் எப்படி இருக்குன்னா குறையாகவே, அது ஏற்றுக்கொள்ளப்படாதாகவே இருக்கும். ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரால இருக்கிறாங்க, ஹஜ் கடைசி ஹஜ்ஜத்துல் வதால இருக்கிறாங்க. எப்படி எந்த இடத்துல இருக்காங்க? ஹஜ்ஜத்துல் வதால இருக்காங்க. அப்ப எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்களை யாராவது பெரும்பாவங்கள் செஞ்சிருக்கீங்களா? என்ன கேக்குறாங்க? துஆ செய்ய போறாங்க. ஹஜ்ஜத்துல் வதால அந்த மினா என்ற இடத்துல உட்கார்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்களை யாராவது பெரும்பாவங்கள் செஞ்சிருக்கீங்களா, பாவங்கள் செஞ்சிருக்கீங்களா கேட்கும் போது ஒரு மனிதர் கூட எந்திரிச்சு யார சொல்லலாம் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேகமா போய் தௌபா செஞ்சுட்டு வரல. வேகமா போய் யாரு ஒரு ஆளு கூட என்ன செய்யல. ஏன்னு சொன்னா எப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா தௌபா செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு 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 புனிதர்களாக மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? பாவம் இல்லாத, பாவம் செய்யக்கூடாதவர்களாக, பாவமே நீங்க செய்யக்கூடாத வாழ்க்கையில அப்படின்னு மாறிட்டாங்க. அப்படி மாறினாலதான் அந்த இடத்துல கேட்கும் போது ஒரு மனிதனுக்கு கூட நான் பாவம் செய்து விட்டேன் போய் வேகமாக போய் தௌபா செஞ்சு வரல. 2வது விஷயம் கேட்டாங்க, நான் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இங்க யாராவது உறவு முறித்தவர்கள் இருக்கீங்களா அப்படின்னு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ஒரு சஹாபி வேகமாக போய் அவருடைய சின்னம்மா அவர்கள் இடத்துல போய் பேசிட்டு சலாம் சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தேன். யாரும் சொல்ல, நான் என்னுடைய சின்னம்மா அவங்ககிட்ட நான் பேசாம இருந்தேன், சலாம் சொல்லிட்டு பேசிட்டு ஓடிய வந்துட்டேன். அந்த உறவு முறிச்சாலும் பாவம் மன்னிப்பு தேடாம இருந்தா நம்முடைய அமல்களை என்ன செய்யாது, என்னவா செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல அதற்கான கூலிகளை அதிகமாகவும் கிடைக்காது. அதனால அல்லாஹ்விடத்துல இரவுல நைட்ல தனிமையில எப்படி நாம பாவம் செய்யறோமோ அதே போல அல்லாஹ்விடத்துல தஹஜ்ஜுத்ல இருந்துச்சு, என்ன நேரத்துல இருந்துச்சு, சபஹ் நேரத்துல எந்திரிக்கணும்ல, அப்ப 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்துல அழுது பாவம் மன்னிப்பு கேளு. அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கறதுனால நம்முடைய அமல்கள் செழிப்பு உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும், ஆர்வம் உண்டாகும்.
அதனால நம்முடைய அமல்கள செழிப்பும் ஆர்வம் கேட்ட பொதுவாகனா நாம பாவம் மன்னிப்பு கேட்டு 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 என்ன செய்யணும், இந்த அமல்களை நாம செய்யணும். பாவம் மன்னிப்பு கேட்க அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கான். 7வது வானத்துல என்ன செய்யறான், என்னிடத்துல யாரும் தௌபா என்னிடத்துல கேட்கக்கூடிய யாரும் இருக்கீங்களா அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல அதிகமான தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சு அல்லாஹ் மன்றாடணும். நமக்கு என்ன தேவை அல்லாஹ்விடத்துல கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் கஞ்சல் கிடையாது, அவருடைய ஹஸானா குறையக்கூடியது கிடையாது. நாம கேட்கணும் கேட்கணும். நாம நினைச்சத நியத்து பண்ணத நமக்குள்ள தேவை அல்லாஹ்விடத்துல கேட்டுவாங்க. சஹாபாக்கள் அப்படிதான். சின்ன பொருளாக இருந்தாலும் உப்பு இல்லையா அல்லாஹ்விடத்துல போய் என்ன செய்ய 2 ரக்காயத்து தொழுற உப்பா இதுக்கு போய் என்ன அல்லாஹ்கிட்ட போய் கேட்கிறது. செருப்பு வாறு அந்தா கூட அல்லாஹ்கிட்ட போய் கேட்கணும். அல்லாஹ்கிட்ட போய் கேட்கணும். அல்லாஹ்கிட்ட போய் 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்கிட்ட கேட்கணும். ஒரு சஹாபி என்ன வீட்டுல உணவு இல்ல, நான் போய் பள்ளியில போய் தொழுது அல்லாஹ்கிட்ட வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என்ன செய்யாரு, போய் வாங்கிட்டு வராரு. மாவு வருது, திருகையில எடுத்துக்கிட்டே இருக்காங்க, மாவு இல்லை. ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சிறுவர் என்ன செய்யறாரு, ஸ்கூல் விட்டு வராரு. ஸ்கூல் விட்டு வராரு. ஆமா, அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பா நீ போய் பள்ளியில போய் தொழுதுட்டு வா, அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உனக்கு உணவு கொடுப்பான் அப்படி சொல்லி 2 ரக்காயத்து போய் தொழுதுட்டு வா. என்னமா செய்யறாங்க, அந்த பையன் தொழுதுட்டு வா. தொழுதுட்டு வரும்போது அவங்க அம்மா உணவு ரெடி பண்ணி எடுத்து வச்சு. அப்ப இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் விட்டு வரும்போது பேக்க வச்சுட்டு வேணா போய் தொழுதுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்டு துவா செஞ்சுட்டு வேணும் வராங்க. இப்படி பழகும் போது என்ன செய்யறாங்க, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அவங்க அம்மா கடைக்கு போயிட்டாங்க. அந்த பையன் ஸ்கூல் விட்டு வர்ற டைம், அந்த நேரத்துல கடை வீதியில இருக்கிறாங்க. இப்ப என் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, என் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கடை வீதியில இருந்து வேகமா வராங்க. அந்த பையன் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கான். இந்த பையன் என்ன செய்வாங்க, எப்பயும் போல உட்கார்ந்து அம்மா எடுத்து வைப்பாங்க அப்படின்னு எனக்குலாம் வரல. போய் 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்கிட்ட கேட்டு வரான். அப்படியே அதே நம்பிக்கை உருவானது அந்த பையனுக்கு. இப்படி நம்ம உள்ளத்துல அல்லாஹ் கொடுப்பான்றத நம்பிக்கை வரும். தாய்களை கொடுப்பாங்க, அது அவங்க கிடைக்கும், இப்ப கடை வீதியில நம்ம போனா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சா நாம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கணும். ஒரு தப்பு செஞ்சுட்டா உடனே என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கணும். ஒரு மனிதர் 100 கொலை செஞ்சுட்டார். என்ன செஞ்சாருமா, 100 கொலை செஞ்சுட்டார். அல்லாஹ் மன்னிக்காம விட்டுருவானா? அப்ப மனிதர் பாதிரியார்கிட்ட கேட்கிறாரு, நான் 99 கொலை செஞ்சுட்டு எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பாதிரியாரு போட அவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது, 99 கொலை செஞ்ச கொலைக்காரன் அப்படின்னு திட்டிக்கிட்டாரு. இந்த சேர்த்து கொடுத்தாரு, 100வது கொலையை ஆக்கிட்டாரு. அந்த பாதிரியாரையும் கூப்பிட்டாரு. இப்ப 100 கொலையை பண்ணிட்டு இப்ப இந்த நேரத்திலையும் கேட்காது எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா, பாவ மன்னிப்பு கிடைக்குமா? அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன். ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கிறாரு, நீ இந்த பூமியிலிருந்து வேறொரு பூமிக்கு நீ என்ன செஞ்சிரு, போயிரு, அல்லாஹ் அவனை மன்னிச்சுவான். அந்த நபர் என்ன செய்யலாம், இந்த பூமியில இருந்து அந்த பூமிக்கு போறது வரைக்கும் என்ன செய்யறாங்க, நடந்தே போறார். இந்த உதாரணத்துக்கு ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோன்னா, இந்த ஒரு நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு கடந்து நடந்தே போறாரு. எவ்வளவு தூரம் சொன்னா போயிட்டாரு. அந்த நாட்டுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அவருக்கு சக்கராத்து வந்துருது, மவுத்து நெருங்கிறது. அப்படியே சக்கராத்துல படுத்துறாரு. அந்த நிலையிலும் அவர் என்ன செஞ்சாரு, போகணும், அந்த நாட்டுக்கு எப்படியாவது போயிடும் சொல்லி படுத்த வந்தமாக தவழ்ந்த வந்தமாக தன்னுடைய உடம்பை தேய்ச்சிக்கிட்டே போறாரு. கடைசியில அவருக்கு மவுத்து வந்துருது. அந்த நேரத்துல ரூஹு வாங்குற 2 மலக்கு வராங்க. ரஹ்மத்துடைய மலக்கு, அதாபுடைய மலக்கு வந்து போட்டி இவருடைய ரூப நான் வாங்கணும், இவருடைய ரூப நான் தான் வாங்குவேன் அப்படின்னு போட்டி போறாங்க. போட்டி போட்டு என்ன செய்யறாங்க, 2 பேரும் போட்டி போட்டு வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. 2 பேருக்கு தீர்வு எழுதி வச்சாங்க.
இந்த எந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போகணும்னு வந்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் கூடுதலா இருந்துச்சுன்னா இவருடைய ரூஹ ரஹமத்துடைய மலர்ந்து வாங்குவார். அந்த நாட்டுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் தூரமா இருந்துச்சுன்னா, அதாவது இங்கிருந்து வந்து கடந்து வந்த தூரம் குறைவாக இருந்துச்சுன்னா இவருடைய ரூஹ அல்லாஹ்வுடைய மலக்குமாறு வாங்குவாரு அப்படின்னு முடிவு செய்யும். அளந்து பார்த்தா கரெக்டா ஒரு ஜான் எவ்வளவு அளவு டிஃபரண்ட்னா ஒரே ஒரு ஜான் தான் வித்தியாசம். இங்க இருந்து கடந்து வந்ததுல அங்க இருந்து டிஸ்டன்ஸ்ல அந்த இதுலயும் இந்த இதுக்கு கணக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு ஜான் அளவு தான். அதை அந்த ஒரு ஜான் அளவு கடந்து அந்த நாட்டுக்கு போயிட்டார். அல்லாஹ் சொன்னா அந்த ஒரு ஜானையே நான் தான் அந்த மனிதரை கடக்க வச்சேன். அல்லாஹ் சொன்னா அந்த ஒரு ஜானை யார் கடக்க வச்சா? நான் தான் கடக்க வச்சேன். ஏன்னு சொன்னா அவன் பாவம் மன்னிப்பு என்னை தேடி வந்துட்டான், நான் மன்னிக்காம விட மாட்டேன், மன்னிச்சுட்டு அவரை புனிதராக மாறிட்டான். 100 முறை செஞ்சாரு, ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? மன்னிச்சுட்டான். நாம எத்தனை பாவங்களை செஞ்சிருக்கோம், நினைச்சு பாவம் மன்னிப்பு கேட்கணும். கடைசியில சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா நாம தௌபா செஞ்சு நான் பாவம் மன்னிப்பு தேடி இந்த அமல்களை செய்யணும். கடைசி 9வது விஷயம் சொன்னா ரமலானுடைய கடைசி 10 நாட்களை ஏத்திகாஃப் இருக்கும். பள்ளியில என்ன செய்யணும்? ஏத்திகாஃப் இருக்கணும். வீடுகள்ல பெண்கள் இருப்பாங்க. அதே போல ஆண்கள் பள்ளிவாசல்ல இருக்கும். பள்ளிவாசல் வந்து எப்படியாவது லைலத்துல் கத்ர் இரவு அடையும். லைலத்துல் கத்ர் இரவுடைய நன்மை என்ன? 84 வருடங்களுக்கு மேல செய்த அமல்களுடைய கூலி அந்த நேரத்துல அந்த இரவுல கிடைக்கும். ஏற்கனவே ஜும்மால சொல்லியிருக்கு, 84 வருடங்களுக்கு மேல செஞ்ச அமலுடைய கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடையணும்னா சொன்னா ஒற்றைப்படை இரவுகளை நாம தேடிக்கொள்ளுங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த இரவுகளை நாம தேடிக்கொள்ளணும். நாம அந்த இரவுகளை எந்த இரவையும் விட்டுறக்கூடாது. கடைசி 10 நாள் எப்படியாவது லைலத்துல் கத்ர் எப்படியாவது உன்னுடைய மனசுல உணர்த்தணும், உன்னுடைய மனசுல உணரணும், நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அடையலாம். இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை அடையும். எப்படியாவது அல்லாஹ்வுடைய அந்த இரவை நாம் விழிச்சு வணங்கக்கூடியவர்களாக மாறணும். அடுத்து கடைசியில அதாவது பெருநாளுக்கு முன்பாக நாம என்ன செய்யணும்? அந்த கடைசி அந்த பெருநாளுக்கு உலகிக்கு முன்பாக என்ன செய்யணும்? நோன்புகளை குறையும், ஜக்காத்துலையும் தான தர்மங்களையும் ஏதாவது நம்முடைய அமல்களில் குறை இருக்கும். அதை நிவர்த்தி செய்வதற்காக என்ன செய்யணும்? சதக்கத்துல் ஃபித்ராவை நாம் கொடுக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளையும் குறை இருந்தாலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே நம்முடைய அமல்களில் குறை இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய அனைவரையும் கபூல் செஞ்சு இந்த ரமலான் நாளில் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் கொடுப்பாங்க. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.